விக்ரம் எதுக்கு மகாவை அடிச்சாரு? இதெல்லாம் ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? ஐயோ, மகாவா விக்ரம் அடிச்ச விஷயம் தெரியாது போல இருக்கு. நானே வளரிட்டேன். ஐயோ, அது வந்து ஐசு ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் நாங்கள் மகாவை பார்த்து பேசினோம். அப்பதான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. உங்க அண்ணன் மகாவை அடிக்கும் போது நீங்களும் அங்க இருந்தீங்கல்ல? ஆமா ஐசு, இருந்தேன். ஆனால் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான். அவெல்லாம் ஒரு ஆம்பளையா? உன் அண்ணன் என்னமோ பெரிய அவ இவன்னு சொன்ன. இதுதான் அவன் ஆம்பளத்தனத்தை காட்டுற லட்சணமா? ஐசு சாரி ஐசு, எல்லாமே கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. அது எப்படிங்க? உங்க குடும்பத்துல அம்மா பையன் எல்லாரும் சேர்ந்து எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை அடிப்பீங்க. நாங்க அடிய வாங்கிட்டு உங்களை மன்னிச்சிடணும். இல்ல, எனக்கு புரியல. உங்ககிட்ட அடி வாங்குறதுக்குனே எங்களை பெத்து விட்டுருக்காங்களா? அக்கா, ஐயோ கோவப்படாத ஐசு. அவன் அடிச்சது நான் சரின்னு சொல்லலையே. அவனைத்தான் நானும் திட்டிக்கிட்டே இருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேள. நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? முதல்ல நீங்க யார் எனக்கு? ஐசு, என் தங்கச்சி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நான் உங்க கூட வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஐசே ஐசே, நான் சொல்றதை கேளு. அவசரப்படாத, பேசுவோம். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம். இல்ல, இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க உங்க வழிய பாருங்க, நான் என் வழிய பாத்துக்கிறேன். உங்க குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு என் குடும்பம் 100 மடங்கு முக்கியம். ஐசே ஐசே, என்னக்கா இப்படி பண்ணிட்ட? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்து இப்படி சடனா அவசரப்பட்டுட்டியேக்கா. நீ சும்மா இருடி. உனக்கு இதெல்லாம் புரியாது. சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவமானப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு நான் மட்டும் அங்க போய் வாழ்ந்து என்ன கிழிக்க போறேன்? என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், விடு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, இல்லனா கூட நான் பேசுறேன். யாரும் எனக்காக கெஞ்ச வேண்டாம், புரியுதா? அக்கா, இவங்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதரா, பொறுமையாடுறான்னு. கேட்டானா? இப்போ திருப்தியா உனக்கு? மொத்தத்துல எல்லாத்தையும் முடிச்சு விட்டீல. என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டியே. உனக்கு சந்தோஷம் தானே இப்போ? டேய், என்ன எதுக்கு இப்போ கத்துற? என்னாச்சு? இன்னும் என்ன சொல்ல சொல்ற?
நீ மகாவை அடிச்சு அசிங்கப்படுத்தினதெல்லாம் ஐஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ என்ன வேண்டாம், இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். திருப்தி தானே உனக்கு? டேய் விடுறா, போனா போகட்டும். இத பாரு, அப்படிப்பட்ட திமிரு பிடிச்ச குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை நீ எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? ப்ரோ என்ன ப்ரோ பேசுற? கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம போனா போட்டுன்னு சொல்ற. பின்ன அவ எப்படி நடந்துக்கிட்டா நீயும் பார்த்தல. இப்பவே அவ நம்ம அம்மாவை கை நீட்டி அடிக்கிறா. அவ அக்காவை நீ கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் பண்ணுவாளோ. கொஞ்சமாவது பெரியவங்களை மதிக்கணும், பொறுமையா இருக்கணும். மினிமம் மேனஸ் கூட இல்லாத அவளோட அக்காவை நீ ஏன்டா கல்யாணம் பண்ணணும்? ப்ரோ இப்படி எல்லாம் பேசாத ப்ரோ. செஞ்ச தப்பு உன்னோடது. ஐசி என்ன வேண்டான்னு சொல்றானா அதுக்கு காரணம் நீதான். டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நம்ம அம்மாவை ஒருத்தி கை நீட்டி அடிச்சிருக்கா, அத பத்தி உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. அப்படியே லவ் மட்டும் பொங்கி வருதுல உனக்கு. ப்ரோ இங்க பாரு, இப்ப பிரச்சனை அம்மா மகா வடிச்சதோ மகா அம்மா வடிச்சதோ கிடையாது. நீ மகா வடிச்சதுதான். கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம ஆத்திரத்துல நீ பண்ணி வச்சதான் இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. இப்ப கூட என் லைஃப் போகும்னு கவலை இல்லாம எவ்வளவு அசால்ட்டா போனா போட்டுன்னு சொல்ற. நீ ஒரு செல்ஃபிஷ் ப்ரோ. ஆமாண்டா, நான் செல்ஃபிஷ் தான். என் குடும்பத்துல உள்ளவங்க மேல யாரு கை வச்சாலும் உன்ன மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது என்னால. அப்படி சூடு சொர்ணம் இல்லாத காதல் கருமெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்போ ஐஸ் என்ன மறந்துட சொல்றியா? ஆமா மறந்துரு. அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. இந்த மாதிரி ஆட்டிட்யூடோட இருந்தீனா நம்ம குடும்பத்துக்கு எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டா. என்னடா சொன்ன? நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாள். சொந்த குடும்பத்தை அசிங்கமா பேச எப்படா உனக்கு மனசு வந்துச்சு? சொல்றா. அப்ப எதுக்குடா அவ மேல எனக்கு ஆசையை வளர்த்த? ஐச உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு நான் துணை நிக்கிறேன்னு எதுக்குடா சொன்ன? அவ பிறந்த நாளுக்கு போய் கேக்கெல்லாம் ஊட்ட வச்ச, கங்கண கயிறு கட்ட வச்ச, இதெல்லாம் எதுக்கு பண்ண? அங்க அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு இங்க என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கும்போது இப்ப வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டுனா என்னடா பண்றது? என்ன பார்த்து உனக்கு எப்படிடா இருக்கு? அவ பாட்டுக்கு அசோக்கியோ இல்ல யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருந்திருப்பா. தேவையில்லாம அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு என் மனசுலயே ஆசையை வளர்த்துட்டு எதுக்குல இதெல்லாம் பண்ண? அந்த குடும்பம் சரியில்லை, அந்த பொண்ணெல்லாம் வேண்டானா அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இப்ப வந்து சொல்ற இதுக்குதான் அன்னைக்கு என்ன காப்பாத்தினியா? அப்பவே விஷம் குடிச்சு செத்து போன்னு சொல்லி என்ன விட்டுருக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு நீ அழுகுற? பேசிட்டு தானடா இருக்கேன். என்ன பேசுற? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீ பேசுவியா? நீ லவ் பண்ணது இல்ல, உனக்கு லவ் பத்தி எதுவுமே தெரியாது. அதான் எல்லாத்தையும் ஈஸியா ஹர்ட் பண்ணிடுற. ஒரு பொண்ண மனசுல நினைச்சு அவதான் வாழ்க்கை அவதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பெரிய குண்டை தூக்கி போடுறீல, அது எப்படி வலிக்குன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. என்னக்கா அந்த விக்ரம் உன்னை அடிச்சாரா? ஏய் சொல்லுடி, அவர் உன்னை அடிச்சாரா? அவர் அடிக்கிற வரைக்கும் நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? தைரியமான பொண்ணு தானே நீ? கைய முறுக்கி மூஞ்சிலே 2 குத்து விட வேண்டியதானே? இல்ல பலார் பலார்னு 2 அரை விட வேண்டியதானே? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தியா? சொல்லு மகா. அக்கா அத பத்தி விடுக்கா, இப்ப பிரச்சனை அது இல்ல. என்னடி பேசுற நீ? அவர் அம்மா வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காம நம்ம அம்மாவை அடிப்பாங்க, அதுக்கு கோவம் வந்து திருப்பி அடிச்சா அவர் வந்து உன்னை கை ஓங்குவாரா? அதுவும் ஒரு வயசு பொண்ண பேசவான்னு கூப்பிட்டுட்டு இப்படி அடிச்சிருக்காரு. நீ சும்மா விட்டுட்டு வந்தியா? அடிச்சு மூஞ்சி முகரியெல்லாம் பேத்திருக்க வேண்டாம். ப்ளீஸ்க்கா இந்த பேச்ச பத்தி விடேங்கா. எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிக்கா.
நம்ம இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் எதுக்கு நீ நினைக்கிற? நீயும் விஜயும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழணும்க்கா. அதுக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. விக்ரம் என்ன அடிச்சது எல்லாம் ஒரு கோவத்துல தான்க்கா. அதெல்லாம் காலப்போக்கில மறைஞ்சு போயிரும்க்கா. நீ வாழணும்க்கா, அதுதான் முக்கியம். ஏண்டி உன்னை அடி வாங்க வச்சுட்டு உன்னை அவமானப்படுத்திட்டு நான் போய் அங்க சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சியா? நீ என் தங்கச்சிடி. விஜயா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் இப்ப வந்தவங்க. நீ என் கூட பிறந்த பொறுப்பு. எல்லாரையும் விட நீ எனக்கு முக்கியம். நீ இப்படி இறங்கி போய் பேசிட்டு வந்தது எனக்கு பிடிக்கல மகா. அக்கா அக்கா நீ டென்ஷன் ஆகாத. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஏதோ நடந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நான் சரி பண்றேன். கண்டிப்பா நான் சரி பண்றேன்க்கா. ஆனா நீ மட்டும் இப்படி எல்லாம் பேசாதக்கா. எவ்வளவு குழப்பம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு நீ விஜய் கூட வாழ்றதாங்க முக்கியம். மகா, பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு பிரச்சனையை தாண்டி நம்ம அம்மாவை அடிச்சு உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்தின அந்த வீட்ல நான் போய் சந்தோஷமா வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ? அக்கா என்னக்கா இப்படி பேசுற? நீ வாழணும்க்கா. நீ ஆசைப்பட்ட மாதிரி விஜய் கூட சந்தோஷமா வாழணும். அக்கா பேச்சு கூட நீ திரும்ப இப்படியெல்லாம் யோசிக்காத சொல்லிட்ட. ஆனா நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சுக்கா. ஐசக்கா விஜய் கிட்ட இனிமே நமக்கு செட் ஆகாது, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுச்சு. அக்கா இது எப்போக்கா நடந்துச்சு? இப்போதான்க்கா கொஞ்சம் முன்னாடி விஜய் ஃபோன் பண்ணியிருந்தாருக்கா. அப்போதான் அக்கா இப்படி சொல்லிடுச்சு. அக்கா ஏன்க்கா ஏன் அப்படி பேசின? நீ விஜய எவ்வளவு லவ் பண்றேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தானக்கா அவரும் உன்னை மனசார லவ் பண்றாரு. சுத்தி நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ எதுக்குக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? அதுவும் இவ்ளோ அவசரப்பட்டு அத விஜய் கிட்டே போய் சொல்லிருக்கியே. பாவம்க்கா, அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்ன கஷ்டப்படும்? அவர் அண்ணன் உன்னை அடிக்கும் போது அவர் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாரு. வந்து உன்னை தடுக்கலையே. தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசாதக்கா. விக்ரம் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறை விஜய்க்கு பிடிக்கவே இல்ல. அத அவரு சொல்லவும் செஞ்சாரு. ஆனா விக்ரம் பத்தி தான் உனக்கு தெரியுமே. முரட அகம்பாவம் புடிச்ச ஆளு. தான் நினைச்சதா சரின்னு பேசுற அவரு விஜய் சொன்னா மட்டும் கேட்டுருவாரா? தப்புக்கா, நீ இப்படி யோசிக்கிறது தப்பு. விஜய் கிட்ட அந்த மாதிரி பேசினதும் தப்புக்கா. நானும் சொல்லி பார்த்துட்டேன்க்கா. அக்கா தான் கேட்கவே மாட்டேங்குது. அக்கா நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கல்யாணம் நடக்காம போனா பரவாயில்லங்கிறியே. நீ நிஜமா சொல்லு. அது நீ மனசாரதா சொல்றியா? உன்னால விஜய மறக்க முடியுமா? இல்ல, என்னால ஐசுவ மறக்கவே முடியாது. அவ கூட நான் ஒரு வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஏதோ பிரச்சனை வந்ததும் அவ வேண்டாம் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கனா, ஏதோ பொம்மையை மாத்திக்கிற மாதிரி என்னால மாத்திக்க முடியாது ப்ரோ. இங்க பாரு, வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான். அதுவும் பிடிச்சவங்க கூட வாழணும், இல்ல சாகணும். ஏய், எப்ப பார்த்தாலும் சாகுறேன் சாகுறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. நீ முதல்ல ஐஸ் கிட்ட பேசு. அவ மேல பயங்கர ஆத்திரத்துல இருக்கா. நீ மகாவை அடிச்சது அவளால ஏத்துக்கவே முடியல. டேய், நான் ஒன்னும் சும்மா இருந்தவளை தேடி பிடிச்சு அடிக்கலடா. இத பத்தி இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கான முடிவே கிடைக்காது. அப்பவே நானும் சரவணனும் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு. நீதான் ஏதோ பெரிய இவனாட்ட எகிரிட்டு போய் அந்த பண்ண அடிச்ச. இத பாரு விஜய், இப்ப கூட அவளை அடிச்சது எனக்கு தப்பா தெரியல. இங்க பாருக்கா, இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனையுமே 4-5 மாசத்துல இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிரும். ஆனா வாழ்க்கைங்கிறது இந்த 2 நாள்ல நடக்கிற விஷயங்களை மட்டும் வச்சு முடிவு பண்றது இல்லக்கா.
நீயே யோசிச்சு பாரு. உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அசோக் ஒத்த கால்ல நின்னாரு. அவருக்கு எந்த குறையுமே இல்ல, நல்ல மனுஷன்தான். ஆனா உனக்கு ஏன் அவரை பிடிக்காம விஜய பிடிச்சிருக்கு? ஏன்னா அதுதான் காதல். நம்ம மனசு சொல்லும் இவன் தான் நம்ம ஆளுன்னு. அப்படி உன்னோட உயிரும் மனசும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஆள் தான் விஜய். நீ இப்ப கோவத்துல என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், விஜய் எல்லாம் தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், உன்னால விஜய் இல்லாம வாழவே முடியாதுக்கா. அவர் இல்லாத வாழ்க்கை உனக்கு நடப்பொண்ணத்துக்கு சமம்க்கா. இப்போ உன்னோட பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. நீ அதான் சொன்னனே, நான் ஐஸுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ அவகிட்ட பேசி சமாதானப்படுத்து. போனை போடு.